ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல். 10th இருந்து எனி டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய சூப்பரான ஹை லெவல் பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் தற்போது வெளியே இருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்டோட பர்மனண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்தியா முழுக்க உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. இந்த ஜாபுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலே போதும், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹை லெவலான சேலரி பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா விதமான அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்மே உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. ஃபேஸ் 14 2026க்கான ஃபுல் நோட்டிபிகேஷன். எல்லாமே மத்திய அரசோட பர்மனண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்டுக்கு ஆன்லைன் மூலமா விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் அவங்களோட வெப்சைட் ssc.gov.in. ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்க 13/4/2026 இருந்து கடைசி தேதியா 4 மே 2026 வரைக்குமே ஆன்லைன்ல விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமா ஃபீஸ் பே பண்றதுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்குமே டைம் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா ஏப்ரல் 11ல இருந்து ஏப்ரல் 13 வரைக்குமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதோட கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஜூன் 2026ல இருக்குன்றத டென்டேட்டிவா கொடுத்திருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th படிச்சவங்க, 12th படிச்சவங்க, எனி டிகிரி படிச்சவங்கன்னு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கான வேகன்சின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 3003 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கு இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியான ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு 18 வயசுல இருந்து 28 வயசு, இன்னும் ஒரு சில போஸ்ட்டுக்கு மினிமம் 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்குமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியில வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூ கேட்டகரியில வரீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடி ஓபிசியில் வரீங்கன்னா 13 வருஷமும், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 15 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸர்வீஸ் மேன்ல வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ எல்லாமே கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி உங்க லைஃபை வேற லெவலுக்கு கொண்டு போங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ssc.gov.in வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி 4/5/2026க்குள்ள சரியான டீடைல்ஸோட ஃபுல் அப் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுமே நிர்ணயிச்சிருக்காங்க. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா தான் பே பண்ணணும். அதாவது யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸர்வீஸ்மேன் அண்ட் உமன்ஸுக்காக எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய கேட்டகரியில வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸையுமே பாத்தீங்கன்னா 5/5/2026க்குள்ள ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் பண்றதுக்குமே மே மாசம் 11ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்குமே டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இந்த அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதற்குமே பாத்தீங்கன்னா ஃபீஸுமே நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அதனால அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் இல்லாம கரெக்டா ஃபுல் அப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா ரீஜியன் வைஸா கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம சவுத்தர்ன் ரீஜியன்ல தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வேலூர்லயுமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரா நிர்ணயிச்சிருக்காங்க. அங்க நீங்க உங்களோட எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. ஒரே ஒரு சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மூலமா தான் கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. அதற்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டுமே ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது டைப்பிங், டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்சி, ஸ்டெனோ, இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஸ்கில் டெஸ்ட் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 3 லெவலா இருக்கும். மெட்ரிகுலேஷன் லெவலு, ஹையர் செகண்டரி லெவலு, கிராஜுவேஷன் லெவல்னு 3 லெவல்ல தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதற்கான பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜெனரல் இங்கிலீஷ், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு இருக்கும். 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்குமே 15 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்குமே இருக்கு. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தவறான பதிலுக்குமே 0.50 நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க.
அதனால தெரிஞ்ச கொஸ்டினை மட்டுமே கரெக்டா ஆன்சர் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 3 லெவல்ல தான் இருக்கும். மெட்ரிகுலேஷன் லெவலு, ஹையர் செகண்டரி லெவலு, கிராஜுவேஷன் லெவல்னு 3 லெவல்ல தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் மட்டும் தான் அவங்க மீடியம்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமே தவிர டாபிக்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸ்மே இருக்காது. சோ அதற்கான சிலபஸ்மே கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ அடுத்து இதற்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த நோட்டிபிகேஷன்ல 3003 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வேகன்சியை ரீஜியன் வைஸ் பிரேக்கப் கொடுத்திருக்காங்க. அதுல தமிழகத்துல இருந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா சவுத்தர்ன் ரீஜியன்ல தான் வரும். சோ சவுத்தர்ன் ரீஜியன்ல டோட்டலா 100க்கும் அதிகமான போஸ்டிங்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா 291ல இருந்து 337 வரைக்குமே சவுத்தர்ன் ரீஜியனுக்கான போஸ்டிங்ஸ் தான். எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்கு. அதுல நேவிகேஷன் அசிஸ்டன்ட் கிரேட் 2 டைரக்டரேட் ஜெனரல் ஃபார் லைட் ஹவுஸ் அண்ட் லைட் ஷிப் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், அதாவது துறைமுகத்துக்கு கீழே வருது. 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணாவே போதுமானது. 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்ஸ்டைல் டிசைனருக்காக 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கீழே வருது. ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஃபார்ம் அசிஸ்டன்ட்காக ஹையர் செகண்டரி படிச்சிருக்கணும். கோர்ட் மாஸ்டருக்காக கிராஜுவேஷன் அல்லது அதற்கு மேல படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். பார்மசிஸ்ட் கம் கிளர்க்குக்காக ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க எலிஜிபிள் தான். லோவர் டிவிஷன் கிளர்க்குக்காக மெட்ரிகுலேஷன் எலிஜிபிள் தான். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 3க்காக மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். இன்ஜின் டிரைவருக்காக ஹையர் செகண்டரி, லெபார்டரி அட்டெண்டன்ட்காக மெட்ரிகுலேஷன் எலிஜிபிள் தான். ஃபிட்டருக்கு மெட்ரிகுலேஷன் போதுமானது. ரேடியோகிராஃபருக்காக ஹையர் செகண்டரி, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கெமிக்கலுக்காக கிராஜுவேஷன் படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜியாலஜிக்காக கிராஜுவேஷன் அல்லது அதற்கு மேல படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பருக்காக கிராஜுவேஷன் அல்லது அதற்கு மேல படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். ஸ்டாஃப் கார் டிரைவருக்காக மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தாவே போதுமானது. நர்சிங் ஆர்டர்லி மெட்ரிகுலேஷன் எலிஜிபிள் தான். கேண்டீன் அட்டெண்டன்ட்காக மெட்ரிகுலேஷன் எலிஜிபிள் தான். லெபார்டரி அசிஸ்டன்ட் கிரேட் 2 ஜியோ பிசிக்ஸ்ல ஹையர் செகண்டரி படிச்சிருந்தாலே போதுமானது. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்ல கிராஜுவேஷன் அல்லது அதற்கு மேல படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். கிளர்க்குக்காக ஹையர் செகண்டரி, லெபார்டரி அட்டெண்டன்ட்ல ஹையர் செகண்டரி, லோவர் டிவிஷன் கிளர்க்குக்காக மெட்ரிகுலேஷன், சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் டெக்ஸிகாலஜில கிராஜுவேஷன் அல்லது அதற்கு மேல படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் வேவிங்காக ஹையர் செகண்டரி படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். டெக்னிக்கல் சூப்பர்டென்ட் ப்ராசஸிங்ல ஹையர் செகண்டரி போதுமானது. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏக்காக ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். லைப்ரரி அட்டெண்டன்ட்காக மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணாவே போதுமானது. ஃபார்ம் அசிஸ்டன்ட்காக ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க எலிஜிபிள் தான். நர்சிங் ஆபீசருக்காக ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணாவே எலிஜிபிள் தான். ஜூனியர் இன்ஜினியருக்காக ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க எலிஜிபிள் தான். டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா ரீஜியனுக்குமே வேகன்சிஸ் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 3003 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சோ 10th 12th கிராஜுவேஷன் எல்லாத்துக்குமே வேகன்சி இருக்கு. சோ எல்லாமே கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி உங்க லைஃபை வேற லெவலுக்கு கொண்டு போங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோல உங்களுக்கு டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய அரசு வேலைவாய்ப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.